ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகர் சிம்பு அவர்கள் இதுக்கு முன்னாடி நிறையவே சீரியஸான ரிலேஷன்ஷிப்ஸில் இருந்திருக்கிறாரு. அதோட பிரேக்கப்பும் ஆயிருக்கு. அது யார் யாரெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நயன்தாரா அவர்கள். நயன்தாராவும் சிம்பு அவர்களும் சேர்ந்து வல்லவன் படத்தில் நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துடைய ஷூட்டிங் அப்போ அவங்க 2 பேருக்கு இடையில ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆனதா சொல்லப்படுது. அதோட இவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட இன்டிமேட்டான போட்டோஸ் எல்லாமே லீக் ஆனது. இதுக்கு காரணம் சிம்பு தான் சொல்லப்பட்டதுக்கு அப்புறம் இவங்க 2 பேருக்கு இடையில பிரேக்கப் ஆயிருச்சு. ஆனா இது குறித்து சிம்பு என்ன சொல்றாருன்னா, என்னுடைய கேமரால எடுக்கப்பட்ட போட்டோஸ் எனக்கு தெரியாம யாரும் லீக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கடுத்து சிம்புவை த்ரிஷா அவர்களோட சேர்த்து வச்சு ரூமர்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சது. அதாவது என்னன்னா, இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறதாகவும் சொல்லப்பட்டது. லாக்டவுன் டயத்துல இந்த மாதிரியான காசிப்ஸ் எல்லாம் வெளிவந்ததுனால 2 பேர் தரப்புல இருந்துமே இதுக்கு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹன்சிகா மோட்டுவானியை தான் லவ் பண்றதா சிம்பு அவர்கள் மட்டும் இல்லாம ஹன்சிகாவுமே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதோட இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறதாகவும் பப்ளிக்கா சொல்லியிருந்தாங்க. ஆனா 2 வருடங்களுக்கு கழிச்சு இவங்க 2 பேருக்கு இடையிலுமே பிரேக்கப் ஆயிருச்சு. இது எல்லாத்துக்கும் முன்னாடியே சிம்பு அவர்களுக்கும் தனுஷுடைய எக்ஸ் ஒய்ஃபான ஐஸ்வர்யா அவர்களுக்குமே காதல் இருந்ததா சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாம இதுதான் சிம்புக்கும் தனுஷ்க்கும் இடையில இருந்த பிரச்சனைக்கான காரணம்னும், அதோட ஐஸ்வர்யாவும் சிம்புவும் பேசிக்கிட்ட ஆடியோக்கள் எல்லாமே லீக் ஆனதாகவும் சொல்லப்பட்டது. அடுத்ததா கன்னட ஆக்ட்ரஸான ஹர்ஷிகா கூட இவங்க 2 பேரும் பார்ட்டியில எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோ வைரல் ஆனதுக்கு அப்புறமா இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டதா சொல்லி சிசிடிவி வீடியோஸுமே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. ஆனா அதுல இருக்கிறது நாங்க இல்லைன்னு அவங்க 2 பேருமே மறுத்துட்டாங்க. அடுத்தது சரத்குமார் அவர்களுடைய பொண்ணான வரலட்சுமி அவர்களுடைய படமான போடாபொடி படத்துல எஸ்டிஆர் சேர்ந்து நடிச்சிருந்தாரு. அப்பவே இவங்க 2 பேருக்கு இடையில ரிலேஷன்ஷிப் இருக்கிறதா சொல்லப்பட்டது. ஆனா அதுக்கப்புறமா விஷாலும் வரலட்சுமியை லவ் பண்றதா நியூஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. இத்தனை பெண்கள் கூட இவருக்கு மாறி மாறி லவ்வும் பிரேக்கப் இருந்திருந்தாலுமே 41 வயதான இப்ப வரைக்குமே இவர் இன்னும் சிங்கிளா தான் இருக்கிறாரு.